கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில சத்தியங்களை வைத்தும் ஏற்கனவே உங்களுக்கு பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக அது புரியும். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையிலே அவர் நமக்கு எப்படி நீதியை குறித்து நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொள்வோம். திருப்புவோம் ரோமர் 10:3. எப்படியெனில் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். சுயநீதி, அதாவது சிலவங்க நான் தான் என் முயற்சினால்தான் நான் நீதிமானாக முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு நாளும் நடக்காது. தேவநீதி என்பது தன்னுடைய சுய முயற்சினாலே பண்ணுறாங்க. அதாவது அதை எப்படி சொல்கிறேன்னா, சில பேர்கள் ரொம்ப ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, தொடர்ந்து ஜெபிப்பாங்க, 10 நாள் 20 நாள் தொடர்ந்து ஜெயிப்பாங்க. ஆனால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நாம் அவர்களை பார்க்கும்போது, ஐயோ அவர் எவ்வளோ பெரிய தேவதாசன், எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறார், எத்தனை மணி நேரம் பைபிளுக்கு நேரங்களை ஒதுக்குறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ அந்த பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஐயோ நம்ம ஒன்றும் அருகதற்றவனாக இருக்கும் பொழுது அவர் செய்கிறது, அவர் தேவதாசன், அவரை பாருங்கள் எப்படி அதெல்லாம் செய்கிறாரு, நம்ம ஒன்றுமே பண்ணலை, நம்ம ஒன்றுக்கும் உதவாத, நம்ம ஒன்றுக்கும் சரி கிடையாது அப்படின்னு நம்மளே தாழ்த்திக்கிட அந்த தன்மையை கொண்டு வந்துடுறோம். மற்றவர்கள் அதுவும் அவரும் சொல்லிடுவார், ஆமாங்க நான் 40 நாளில் நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் பண்ணிட்டு 3 நாளாக சாப்பிடவே இல்லைன்னு. ஐயோ நான்லாம் சாப்பிடலன்னா தலைச்சிட்டே விழுந்துடும் அப்படின்னு நம்மலாம் சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி இதை கேட்கும் பொழுது இந்த மாதிரி அது ரொம்ப விசேஷமாக இருக்கும், அப்படியா அப்படின்னு. ஆனால் சில பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆவிக்குரியமான ஆட்கள் சில தப்பு பண்ணியிருந்தாங்க. தப்பு பண்ணிவிட்டு சபைக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடுறது. எப்படி என்றால், நேற்று ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், நான் இன்றைக்கி எப்படி வரேன் அப்படின்னு. அதாவது தேவன் 1 யோவான் 1:9 சொல்லியிருக்கிறார், உன் பாவங்களே அறிக்கையிட்டால் அதை சுத்திகரித்து மீண்டும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அதாவது நீங்கள் வரணும், மறுபடியும் சபைக்குள்ளே வந்து மீண்டும் தேவனோடு உறவுக்குள்ளே நீங்கள் பங்கு பெறணும், கிட்ட வந்துடணும், பெறத்தப்பே இருக்கக்கூடாது. முன்ன சபைக்குள்ளே வரும்போது முன்ன கிட்ட வந்து, அது உங்களுடைய உரிமைங்க. தேவனோடு ஐக்கியமாக இருப்பது அது உங்களுடைய உரிமை. நீங்கள் விலகி போகக்கூடாது. குழந்தை தகப்பனிட்டிருந்து விலகி போயிட்டாங்கன்னா என்ன எப்படி செய்ய முடியும்? தகப்பன் ஒன்றுமே செய்ய முடியாது எந்த காரியத்தில். ஏன்னா அவன் தகப்பன்ட்ட ஏதாட்டு கேட்டால் தானே செய்ய முடியும். அதே போல் தான் நம் பரலோக பிதா, அவரோடு நாம் ஏதாட்டும் ஒரு தவறு பண்ணியிருந்தாலும் கிட்ட வந்து மன்னித்து மீண்டும் அவர் நமக்கு சுத்திகரித்து மீண்டும் அவரோடு ஐக்கியம் பண்ணணும். ஐக்கியம் பண்ணும்போது தான் உங்களுடைய இருதயம் பலப்படும். அதை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனை விட்டு விலகி போகக்கூடாது. தேவனை விட்டு விலகி போகும்போது என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவ் ப்ரேயர்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் அது உங்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கும். அவர் அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், நம்ம ஒன்றுமே பண்ணலை, அருகதட்டுவேன். ஆனால் என்ன பாருங்கள், நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது, நம்முடைய சரீரம், ஆத்மா, நம்முடைய எல்லாமே அவயங்கள் எல்லாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது நம்முடைய நாவிலிருந்து வருகிற எல்லா ஒரு வார்த்தையும் அவர் மூலமாக பிறப்பிக்கப்படுகிறது. அது என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் நீதியாக செய்ய ஆரம்பித்து விட்டு தேவனுக்குள்ளே இருக்கீங்க. தேவனுக்குள்ளே இருக்கணுன்னே நீங்கள் அந்த பிரயாசத்தின் மூலமாக நீங்கள் நீதிமான் ஆகிறான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கிறதுனால், என்னுடைய அவயங்களெல்லாம் அவர் பயன்படுத்துவதனால், அவருடைய ஆத்மா சரீரத்தை எல்லாம் அவர் பயன்படுத்துவதனால், அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால் நான் செய்கிறேன். அந்த உணர்வு, நீதிமானுங்கிற உணர்வு மூலம் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதனால் நான் ஃபாஸ்டிங் பண்ணுறேன். ஃபாஸ்டிங் பண்ணி ஜபித்ததுனால நான் நீதிமானா அப்படின்னு கிடையாது. முயற்சினால ஒரு நாள் நீங்கள் நீதிமான ஆக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் நீதிமானாக இருக்கிறதுனால நான் செய்கிறேன். இதுதான் உண்மை. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால் தேவனோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் அவரோடு பழகிற அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணேன். அது காரணம் என்ன, நான் நீதிமானாக இருக்கிற அந்த உணர்வு இருக்கிறதுனால நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நான் நீதிமான் அப்படி கிடையாது. நீங்கள் இருக்கிறதுனால தான்
நீங்கள் அவரோட ஐக்கியம் பண்ணுறீங்க. இன்னும் அதிகமான ஒரு ஒரு தாகம் வருகிறது. அவரை அறிந்து கொள்ளக்கூடிய தாகம் வருது. அவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய தாகம் வருகிறது. இப்படி உங்களுக்குள்ளே அந்த தாகம் வருகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று செய்யணும். அவருடைய இந்த கொடுத்த சரீரத்தை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் என்ன வெறும் வந்து நின்று என்னை மாதிரி இப்படி வந்து நின்று நீங்கள் பேசினாலே போதும். எல்லாமே அவருடைய நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி நீங்கள் அவரோடு ஒப்புர ஆகும்போது தேவன் உங்கள் சரீரத்தையும் உங்களை எல்லாத்தையுமே அவர் ஆளுகை செய்கிறார். உங்கள் முயற்சினால நீங்கள் ஒரு நாள் நீதிமானாக ஆக முடியாது. நல்லா தெளிவாக புரிச்சுக்காங்க. அவருடைய ஜீவன் மூலமாகத்தான், அவருடைய மரணத்தின் மூலமாக, அந்த மரணம் எப்படி நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவருடைய நீதியை நமக்கு வைத்து விட்டார். அது மூலமாக தான் நம்ம நீதிமானாகும். நம்முடைய பிரயோசனம் ஒன்றுமே ஆனதே கிடையாது. அதை நல்லா தெளிவாக பிடிச்சிக்காங்க. இந்த மாதிரி நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன், அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். அந்த அபிஷேகத்தின் மூலமாக நான் என்னுடைய சரீரம் எல்லாமே நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்னை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் நான் இதை செய்கிறேன். இது பாஸ்டிங் செய்கிறேன், நல்ல விஷயங்களை செய்கிறேன், பைபிளை படிக்கிறேன், அவரோடு ஐக்கியம் இருக்கு. அவர் என்னை நீதிமான ஆக்குன அந்த உணர்வு மூலமாகத்தான் இதை நான் செய்கிறேன். இன்னொரு வசனத்தை அவர் சிலவர் சொல்லுவாங்க பாருங்கள். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்கள் நம்மை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவராக இருக்கிறார். அதாவது இதை எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? பாவம் அறிக்கை விட்டால் நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமான. அப்படின்னா கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு பாவ அறிக்கை பண்ணிட்டு முடிஞ்சு நீதிமான. அதாவது செயல் மூலமாக ஒருவர் நீதிமான ஆக முடியாது. தேவனுடைய கிருபை அந்த கிறிஸ்துவனுடைய இதனால் மூலமாக தான் நீங்கள் நீதிமான ஆக முடியும். இப்போ ஒரு துணி இருக்குது, அது கரப்பட்டிருக்கு, அதை சுத்திகரித்து அதை க்ளீன் பண்ணுவாங்க. அதே போல் தேவனுடைய மூலம் இந்த வரும்போது இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், பாவங்கள் நீங்கள் அறிக்கையிடும்போது உங்களை சுத்திகரிக்கிறது மட்டும்தான் நடக்குவாங்க. ஆனால் நீதிமான்கிறது ஏற்கனவே உங்களை தேர்ந்தெடுக்கும் போதே அவர் உங்களை நீதிமான் ஆக்கி விட்டார். அது நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் நினைக்கிங்க, நான் பாவத்தை அறிக்கை பண்ணோன்னே நான் நீதிமான ஆகிட்டேன், என்ன நான் அப்படி இல்லை, என்ன பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன், இதுக்கு விட்டு நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு நாளும் ஆக முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ போகிறேன், நான் செய்ய போகிறேன் அப்படி நீங்கள் எடுத்து வச்சுக்கிச்சாங்களாம், ஒரு நாள் அதில் நீங்கள் தோல்வி தான் அடையவில்லைங்க, நீங்கள் அதில் வெற்றி அடையவே முடியாது. உங்களுக்கு அதில் பின்னடைவு தான் வரும் வழியே உங்களுக்கு வெற்றியே அடையாது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் முயற்சியில் போகிறீங்க. எப்படி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ போகிறேன், பரிசுத்தமான வாழ்க்கையை உங்களுக்கு வரணும்னா பரிசுத்தவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் வரும். நீங்கள் உங்கள் முயற்சியில் ஒன்றும் நடக்கவே நடக்காது. உங்கள் முயற்சியில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே முடியாது. நீங்கள் அடி எடுத்து வச்சு நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ணேன்னா அது நடக்கவே நடக்காது. பரிசுத்தவர் தான் வரும். பரிசுத்த ஜீவன் மூலமாகத்தான் அவர் நம்மை முழுமையாக நடத்துகிறது. பரிசுத்த வாழ்க்கை என்பது நம்ம நடத்ததை மூலமாக இல்லை, அவர் பரிசுத்தர் தேவன் நம்மோடு இருக்கிறது மூலமாக தான் நம்ம நடக்க என்பது என்ன? அது என்ன இருக்குது? அது எண்ணத்திலிருந்து வருகிறது. தேவன் எதை வெறுக்கிறாரோ நான் அதை வெறுக்கிறேன், தேவன் எதை விரும்புகிறார் நான் அதை விரும்புகிறேன். நான் நீதிமானாக இருக்கிறதுனால தான் நான் நீதியை செய்கிறேன். அந்த உணர்வு எனக்குள்ள இருக்குது. அதனால தான் நான் நல்லது செய்கிறேன், நல்லது படிக்கிறேன். பரிசுத்தமான வாழ்க்கை பரிசுத்தர் இடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கை நீங்கள் உங்கள் பிரயாசத்துலலாம் ஒன்றும் வரதே கிடையாது. நீதிமான இருக்கிறேன், அதனால் நான் ஜெயிக்கிறேன். நீதிமானாக இருக்கிறதுனால தான் நான் அதை ஜெபிக்கிறேன், பாடுறேன், விபாஷம் இருக்கிறேன். என்ன அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த நல்லது என்று நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். அவர் என் பாவத்தை எடுத்ததனால் நான் நீதிமானான. என்னுடைய பாவத்தை அவர் எனக்கு எடுத்து அவர் மேல் வைத்து அவர் என் சிலுவையில் சிந்தினதுனால நான் நீதிமான ஆக்கிவிட்டேன். ஆனால் நான் ஒன்றும் பிரயாசப்பட்டதே இல்லை இந்த நீதிமான்ங்கிறதுக்கு. அதை முதல்ல புரிஞ்சாதான் உங்கள் இதையும் பலப்படும். உங்கள் முயற்சியில் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அது ஃபெயில் தான். தேவனுக்குள்ளே நீங்கள் நம்முடைய சரீரம் எல்லாமே அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மளை நடத்துகிறார். நாம் அவருக்குள்ள அந்த ஐக்கியத்தை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோம். அடுத்தல இன்னொரு வசனம் சொல்ல பாருங்க. 2:29 யோவான் 2:29 அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிவிக்கப்படுத்தினால் நீதியை செய்கிறவனும் அவன் பிறந்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறார். அவர் நீதி உள்ளவராயிருக்க
இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால். அவர் அதாவது நீதி உள்ள இது என்ன சொல்லுதுன்னா, நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவனும் அவரில் பிறந்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறது. அதாவது ஒருவன் நீதிமான் நல்ல விஷயங்களை செய்கிறார் என்றால் யார் மூலமாக அவன் பிறந்திருக்கிறான்? கிறிஸ்து மூலமாக. அவன் கிறிஸ்து மூலமாக பிறந்திருக்கிறதுனால அவரை அறிந்து கொள்ளதுனால அவன் நீதிமானாக இருந்து அவன் நீதி செய்கிறான். எல்லாரும் என்ன செய்ய நீதி, அதாவது நீ செஞ்சதுனால நீ நீதிமானாக இருக்கிறான், அப்படி கிடையாது. இது நீதிமான்கிறது எப்படி? அவனை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நீதி செய்கிறவனாக என்றும் அவரில் பிறந்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்கள். அதாவது அறிந்திருக்கிறீர்கள். அதாவது கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கிறார் என்று நீங்கள் தெரிஞ்சு விடுங்க. ஒருத்தர் நீதிமான் நல்ல காரியங்களை நல்லா செய்கிறார்னால் அவன் கிறிஸ்துக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதுதான் இந்த வசனத்தை சொல்லுது. நீதிமான இருக்க நான் அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை அவரை கொண்டு தான் இருக்கிறது. அவர் மூலமாகத்தான் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். இன்னொன்று 1 யோவான் 3:7 அதையும் படிக்கிறேன் பாருங்கள். 1 யோவான் 3:7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதி செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராக இருக்கிறான். அதாவது நீங்கள் நீதி செய்த ஒருத்தன் நல்லது செஞ்சதுனால அவன் நீதியாக இருக்கிறான் அப்படின்னு இந்த சப்ஜெக்டில் கிடையாது. நீதி உள்ளவராய் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் நீதி செய்கிறீங்க. எல்லாரும் இதை எப்படி நினச்சி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நீ நீதி செஞ்சால் நீ நீதிபரனாக இருக்கலாம், அதாவது நல்லது செஞ்சால் நல்லா இதாக இருக்கலாம், கர்த்தருக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது. அவர் நம்மை நீதிமானாக என்னை ஆக்கியிருக்கிறார், அதனால நான் நீதி செய்கிறேன். நீங்கள் உங்கள் பிரயாசத்தில் அது போட்டு நடக்காது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அடியெடுத்து வைங்க. அதாவது அவர் என்னை நீதிமான ஆக்கியிருக்கிறார், அதை நான் நீதியை செய்கிறேன், நல்ல விஷயங்களே செய்கிறேன். அவர் என்னை உருவாக்கியிருக்கிறார், அதனால் நான் செய்கிறேன். அப்படின்னு தான் இந்த வசனம் கோட்படுத்துகிறது பாருங்கள். அதனால தான் சில பேர்கள் இந்த மாதிரி உறவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. அந்த பாவங்க உணர்வுகளை இருந்து நான் செய்கிறதுனால தான் நான் இப்படி நீதிமானாக இருக்கிறேன் அப்படி இல்லை. தேவன் உங்களை நீதிமான இருக்கிறார், அதனால தான் நீங்கள் நீதி செய்கிறீர்கள். அவன் செய்தனால் அவன் நீதிமானாக இருப்பதில்லை. பார்த்தீங்களா? நீதிமான இருக்கிறனால் அவன் நீதியாக இருக்கிறான். அவன் கர்த்தர் அவனை உண்டு பண்ணி, அதனால தான் அவன் நீதி செய்கிறான். இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகும் நீதி நான் நீதிமான் என்கிற நினைத்து கொண்டால் நான் பாவம் செய்ய முடியாது. நான் நீதிமான் ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் எப்படி பாவம் பண்ண முடியும்? பாவங்கிறது எப்படி? அந்த உணர்வில் அது அவர் என்னை சிலுவையில் சிந்தின ரத்தத்து மூலமாக என்னை நீதிமான்கிறது ஒரு 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 பட்டம் மாதிரி. அதாவது நீங்கள் அதில் ஊறி போயிருக்கணும். நான் நீதிமான், என்னை படைத்திருக்கிறார், என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை அவர் ஒரு 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 பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் எப்படி பாவம் பண்ணீங்க? அவர் எனக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் எப்படி பாவங்க? நான் எந்த பாதையை நினைக்கிறேனோ அந்த பாதையை தான் நான் செய்வேன். இப்போ நான் இந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த டைரக்ஷனில் எப்படி போவேன்? அதே மாதிரி தான் நீதிமானுங்கிற இந்த டைரக்ஷனில் நீங்கள் போகும்பொழுது தான் அந்த பாதையில் போவீங்க. பாவிங்கிறது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த டைரக்ஷனில் தான் போவீங்க. எந்த டைரக்ஷன் நீங்கள் நினச்சிங்களோ அந்த டைரக்ஷனில் தான் போக முடியும். அதுதான் உண்மை. அதே போல் தான் நீதிமான்கிற இந்த உணர்வு உங்களுக்குள்ளே அது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பாதையில் தான் செல்வீங்க. அது உங்களை பாவம் செய்ய விடவே விடாது. அதனால தான் சில பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாட்டு வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊர் கிராமத்தில். அது மாட்டு வண்டி என்ன பண்ணுறாங்க, மாடை முன்ன கட்டுறதுக்கு பதிலாக பின்ன கட்டிடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நீ பாவி நீ வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அப்படின்னு ஒரே திட்டு சண்டையில் போட்டு சண்டை பிரசங்கம் ஆச்சுன்னா ஒரே திட்டுவாங்க, நீ இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படின்னு. நீங்கள் எப்படி சொல்லியிருக்க, நீங்கள் எந்த டைரக்ஷனில் பேசுகிறீங்களோ அவன் அப்படி தான் இழுப்பான். மாடு பின்ன கட்டினா பின்ன தானங்க இழுக்கும். நீங்கள் நீதிமான்கிறங்கிற அவனுக்கு சொல்லி நீ நீதிமான் தான், எந்த தவறு செய்தாலும் மறுபடியும் உன்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உன்னை கரைகளை நீக்கி உன்னை மறுபடியும் அவர் ஐக்கியத்தில் கொண்டு வந்திருக்கிற நீதிமான் என்று சொல்லணும். அதை மாதிரி தான் மாடை முன்ன கட்டி அப்படி சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீ நீதிமான் அப்படி லைட்டாக மாடை முன்ன கட்டி விட்டு லைட்டாக தட்டி விட்டேன்னு அது அஸ்மத்தாக போகும். நீங்கள் செய்கிறது சிலவருங்க எப்படி பாவி நீ ஒன்றும் சருக தட்டவன், நீ ஒன்றும் சரி கிடையாது, நீ பாவம் செஞ்சுருக்க, அவன் குடும்பம் அப்படி இப்படின்னு சொன்னால் அது மாடை பின்ன கட்டுற மாதிரி, அது பின்னால் தான் இழுத்துட்டு போகும். வாழ்க்கை பின்னோக்கி தான் போகும். நீ நீதிமான், எந்த தவறு செய்தியா மறுபடி வா, உன்னை சுத்திகரித்து அவர் தேவன் உன்னை ஐக்கியத்தில் கொண்டு வருகிறார்.
மறுபடியும் அவர் கூட வரணுங்க. மறுபடியும் ஐக்கியத்துக்குள்ளே வந்தால் தான் நீ அந்த பாவங்களை விட்டு நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போவீங்க. எப்படின்னா உங்களை நீதிமான்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரும். எப்பொழுது தேவனோடு ஐக்கியம் பண்ணும் பொழுது தான் வரும். அப்படி தானே? தேவனோடு அந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது தான் அந்த உணர்வு வரும். மற்றபடி எப்படி வரும்? வராது. உங்களுக்குள்ளே அந்த தேவனோட அந்த உணர்வு இருந்தால் தான் வரும். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் நிறையா இருக்காங்க. மாடை பின்னால் கட்டிட்டு வண்டியை பின்னால் இழுக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நீதிமான்கிற அந்த உணர்வு சபைக்குள்ளே கிடைக்க மாட்டேங்குது. நான் ஏற்கனவே அவங்க போன வீடியோவில் சொன்னாங்க, சில பேர்கள் சபைக்கு வருவதே கிறிஸ்து என்னை எப்படி நேசிக்கிறார் என்று வருகிறார்கள். ஆனால் சில சபை போதகர்கள் இப்படி திட்டுறாங்க, நீ பாவி, நீ அருகதட்ட, நீ பைசா கொடுக்குறியா, அது கொடுக்குறியா, இது கொடுக்குறியா. தேவன் உன்னை எப்படி நேசிக்கிறார், தேவன் உன் பாவத்தை எப்படி சுத்திகரிக்கிறார், தேவன் உனக்கு என்ன வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யம் சம்பவத்து எல்லாத்தையும் உனக்கு எப்படி வைத்திருக்கு, எப்படி கற்றுக் கொடுத்தா தான் அந்த வண்டி ஸ்மூத்தாக போகும், வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். பாவினா இப்படி அவன் ஒரு நாளும் முன்னேறிட மாட்டான். அவன் பின்னோக்கி தான் போக முடியும், முன்னோக்கி போக மாட்டான். நான் நீதிமான், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆளுகை செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஆளுகை செய்வேன் அப்படின்னு ஒரு உணர்வு வரணும். அவர் என்னை மிக மிக ஆசீர்வதித்திருக்கிறார், என் செல்வங்கள் சம்பத்துகள் எல்லாமே, என் கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையுமே என்னை ஆளுகை செய்யுமாறு என்னை மிகவும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் சொன்னால் தான் அவர் உங்களுக்குள்ளே வந்து அந்த கிரியை செய்யக்கூடிய வல்லமை வரும். ஏன்னா தேவனோடு நீங்கள் ஐக்கியம் பண்ணிட்டீங்க. ஐக்கியம் பண்ணோட அவர் தகப்பன் பிள்ளையோடு இருக்கும்போது அதோட எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையும் தேவனும் அதே போல தான் வைத்திருக்கிறார். தேவனோடு இந்த உறவை நீங்கள் விட்டுக்கூடக்கூடாது. பைபிளில் சிலவங்க தொடர்ந்து படிப்பாங்க, விட்டுருவாங்க. ஐயோ நான் படிக்கலையே, அதனால இப்படி ஆகிட்டு, அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே போகாதுங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய பிணைஞ்சு கிடக்கிறாங்க. அதனால் மூலமாக தான் சில பேர்கள் அந்த மனதை சரியாக பயன்படுத்துவது மூலமாகத்தான், அது இல்லாதனால தான் தேவனோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல் போகிறது. அதனால தான் நான் சொல்லிடுறேன், தொடர்ந்து இந்த மாதிரி இதை கேளுங்க. இந்த இருதயத்தை முதல்ல நீங்கள் பில்ட் பண்ணின்னு வச்சுங்களா, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். கிறிஸ்துக்குள் நான் யார், நான் எப்பேற்பட்டவன், என் பாவத்தை என்னை அவர் மேல் வைத்து அவர் எனக்கு ஏன் என்னை சுத்திகரித்து என்னை நீதிமான் ஆக்கினார், இந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும். தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.